ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த அங்கிளும் ஆண்டியும் வந்துட்டு புதைச்சி வச்ச இடத்துல சனம் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழியை திரும்பவும் பார்த்தா அங்கே தான் நம்ம சனம் இருக்கா. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹயாவோ ராகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ யாரோ பின்னாடி வந்து தொடர மாதிரி தெரியுது. டக்குன்னு இவளும் வந்து திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே அந்த ஃபைஸ் தான் நின்றுட்டு இருக்கான். அவன் என்னடானா எப்போதும் போல் ரொம்ப சாஃப்டாக பேசாமல் இந்த தடவை நம்ம ஹயா கிட்ட டைரெக்டாகவே மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹயா அன்னைக்கு நைட்டு நடந்ததை என்னால் மறக்கவே முடியல, நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நெருங்கிட்டு இருக்கான். அவ்வளோ வயசு என்ன பண்ணிட்டு இருக்கேன், இங்கேருந்து போ உன்னோட ரூமுக்கு அப்படின்னு சொன்னால், ஆமாம் நான் ரூமுக்கு தான் போகிறேன், ஆனால் நீயும் என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கேன், இங்கேருந்து போ ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னால் அவனும் வந்துட்டு இப்போ டேரெக்டாகவே அவகிட்ட அத்துமீறி நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான். அவளை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்துகிட்டு இருக்கான். இவ்வளோ பயந்துக்கிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கா. டக்குன்னு அவகிட்ட நெருங்கிட்டு அப்படியே கிட்ட போயிட்டு இருக்கான். அவளும் அங்கே இருக்கிற ஃப்ளவர் வாசை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கா. எடுத்து மண்டையில் அடிப்பாலா அடிக்க மாட்டாளான்னு தெரியல. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ராகத்துமே வந்து வண்டியில் வந்துட்டு இருக்கான். ஹயா அந்த வீட்டில் அவன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கே இந்த நீலாம்பரியோ போனவங்க எங்கே இன்னும் ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்து பேய் மாதிரி பயமுடுத்துற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க, வர்றதுக்கு இவ்வளோ நேரமா, அவங்க இருந்தாளா, அவங்க இல்லைல்ல அப்படின்னு சொன்னா அவள் அங்கே தான் இருந்தா, அவள் செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டீங்க, அவள் அங்கே இருக்க மாட்டா, அவள் ஒருவேளை அங்கே இருந்தானா அப்புறம் எப்படி அவள் இங்கே வந்திருப்பா, என்ன அவள் மிரட்டினாலே என்கிட்ட வந்து அவள் பேசினாலே அப்படின்னு சொன்னா இவங்களுக்கோ ஒன்றுமே புரியல. என்ன இந்த நமக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஒருவேளை அவள் இங்கே வந்த மாதிரி நீங்களா இமேஜினேஷன் பண்ணுறீங்களோ, ஏன்னா உங்களுக்கு வேற வயசாகிட்டே போயிட்டு இருக்குல்ல, அதனால தான் இப்படிலாம் யோசிக்கிறீங்களான்னு கேட்டா, என்ன வாய் நீளுதா, என்கிட்ட இப்படி பேசுகிறீங்களா, நான் உண்மையிலே பார்த்தேன், அவள் வந்திருந்தா, அவள் கண்டிப்பாக சாகலை, அவள் இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு என்கிட்டே கண்ணாமூச்சி விளையாடுறாள், அவளை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே எங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ராகத்தும் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த வீடே வந்து ரொம்ப அலங்கோலியாக கிடக்குது. அதுக்கப்புறம் அவளோட ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த ரூமோட நிலைமையுமே ரொம்ப மோசமாக இருக்குது. இவனாவே வந்து அங்கே இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், ஹயாக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அங்கே வலையெல்லாம் உடஞ்சி கிடக்குது. அந்த வலையில் தொடும் போது ஹயா ஃப்ளவர் வாஸ் எடுத்து அடிக்க போனா இல்லையா, அப்போ கரெக்டாக அந்த வயலும் பிடிச்சிருப்பான் போல். பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவளோட கையில் இருக்கிற வலையில் அப்படியே நசுக்கியே உடச்சிருப்பான். ஸோ அந்த வலையில் தான் இங்கே உடஞ்சி கிடக்கு. அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்து பார்த்தா அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே வச்சுக்கிட்டு ஹயாவை என்னென்ன பாடுபடுத்தினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் எல்லாமே இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் கண்ணாடியை பார்த்தா அந்த கண்ணாடியிலலாம் போட்டு ஹயாவோட மண்டையை அடிச்சு கிடிச்சு உடச்சிருப்பான் போல். அதுக்கப்புறம் அவளை அங்கேருந்து வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு ஹயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்ருக்கான். அவன் அப்படி எங்கே தான் தூக்கிட்டு போனான்னு தெரியல ஹயாவை. இந்த பக்கம் நடு வீட்டில் நெருப்பை கொளுத்தி வச்சுக்கிட்டு நம்ம ஆகில் சனமோட எல்லா மெமரிஸான ஃபோட்டோஸ் அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் போட்டு இந்த நீலாம்பரி எரிச்சிக்கிட்டு இருக்கா. என்னாச்சுமா பேகம், எதுக்காக இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு எரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவளே செத்து போயிட்டா, அப்படி இருக்கும்போது அவளோட திங்ஸை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனால தான் நான் அதை எரிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எரிச்சிட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் ஏன் அதை வீட்டுக்குள்ளே வச்சு எரிச்சிட்டு இருக்கீங்க, வெளியே கொண்டு போய் வச்சு எரிக்கலாம்ல, கார்டன்லாம் இருக்குது, அந்த கார்டனில் நெருப்பு பற்ற வச்சு எரிக்கலாம்ல அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பைத்தியம்மா, அவள் இந்த வீட்டில் தானே இறந்து போனா, அப்போ இந்த வீட்டில் வச்சு அவளோட திங்ஸ் எல்லாம் எரிச்சாதான் அவளோட ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஆகில் சனம் ஆசையோட காதலோட ரெடி பண்ணாங்க இல்லையா அந்த ட்ரீம் ஹவுஸை, அதையுமே அந்த நெருப்பில் போடுறதுக்காக போகிறா. இதை வந்து ஆகிலும் சனமும் ரொம்ப காதலோட ரெடி பண்ணாங்கல்ல. ஆனால் என்ன பண்ணுறது பாவம், சனமே உயிரோட இல்லை அப்படிங்கும் போது இந்த ட்ரீம் ஹவுஸை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதையும் நெருப்பில் போடுறதுக்காக போயிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம சனம் வந்து தடுத்துடுறா. இவ எப்படி உயிரோட வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. டக்குன்னு அவள் கையில் இருக்கிற ட்ரீம் ஹவுஸை பிடுங்கன்னா, எனக்கு தெரியும் நீ ட்ராமா போடுறேன்னு, என்கிட்டே வந்து செத்து போன மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தலான்னு பார்த்துட்டு இருக்கியா, என்ன நினச்ச நீ ரொம்ப ஸ்மார்ட்டு, என்னை வந்து முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா, ஆனால் எனக்கு தெரியும் நீ உன்னை எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இப்போ நீ என் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க. பரவாயில்ல, இந்த தடவை தப்பிச்சிட்ட, ஆனால் அடுத்த தடவை நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். நான் உனக்கு 1 மாதம் டைம் கொடுத்தா நீ எனக்கு 15 நாள் டைம் கொடுத்தல்ல இந்த வீட்டை விட்டு என்னை துரத்துறதுக்கு. இப்போ அதே 15 நாளில் ஆகிலே இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறபடி நான் செய்யலை, என் பேர் நீலாம்பரி இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சவால் விட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம சனம் வந்து உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் செகர் அவளுமே உயிரோட தான் இருக்கா. அவளுமே வந்து அங்கே இருக்கிற அப்பா அம்மாவோட சமாதி பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. நம்ம சனம் அவளை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கா. அவளை போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு, நான் ரொம்பவே பயந்துட்டேன், நீ என்னை விட்டு நிரந்தரமாக போயிடுவியோன்னு, ஆனால் நல்ல வேளை நம்ம 2 பேரும் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த புது பொண்ணு. அவள் தான் வந்து காப்பாற்றி இருக்கா இவங்க 2 பேரையுமே. சனமும் அவளை பார்த்துட்டு, உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, நீ மட்டும் எங்கள் 2 பேரையும் காப்பாற்றலை அப்படின்னா இந்நேரம் நாங்கள் வந்து இறந்து போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நமக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸோ இவ தான் வந்து நம்ம சனமையும் செகரையும் வந்து காப்பாற்றியிருக்கா. அங்கே மயக்கம் போட்டு 2 பேரும் அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே விழுந்தாங்க இல்லையா, அப்போ இவ தான் அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு 2 பேருக்குமே அந்த மாற்று
மாற்று மருந்தை கொடுத்து 2 பேரோட உயிரையுமே காப்பாற்றியிருக்கா. ஸோ அதுக்காக வந்து 2 பேரும் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, நாங்கள் அந்த ரூமில் தான் இருக்கோங்கிற உண்மை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு செகரும் கேட்குறா. நீங்கள் காலையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போனீங்களா, அப்போ நான் உங்கள் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே போனீங்க அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் ஒருத்தர் இல்லை 2 பேர் அப்படிங்கிற உண்மையும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அந்த நீலாம்பரி விஷத்தை அந்த அங்கிள் ஆண்டி கிட்ட கொடுத்து சனம் சாப்பிட்ற சாப்பாடில் இதை கலந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துருப்பா. இதையுமே தூரத்துலேருந்து அந்த புது பொண்ணு பார்த்துருக்கா. ஸோ அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் கிச்சனுக்கு வந்தேன். அந்த சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு, அதை நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அப்போ கரெக்டாக அங்கே அந்த லத்தீஃப் வந்ததுனால என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா நீங்கள் 2 பேருமே வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே மயங்கி விழுந்து கிடந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ நான் உங்களை காப்பாற்ற வரும்போது அந்த நீலாம்பரி வேற எங்கே பார்த்தாலும் வீடு ஃபுல்லாக உங்களோட பாடியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் 2 பேரில் ஒருத்தரை நான் அங்கே தூக்கிட்டு போயிட்டு அவங்க கண்ணு முன்னாடி போட்டு போனேன். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து உங்களோட பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கூட நான் போயிட்டு தடுக்கிறதுக்காக தான் உங்களோட முகத்தை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்தேன். ஆனால் அந்த ஆண்டி என்னை தடுத்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க போன கார்லேயே தான் நானும் டிக்கியில் வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உங்களை இங்கே புதைச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா தான் நான் உங்களை தோண்டி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே என்னால் தான் நடக்குது. நான் ஒரு அபசகுணம் பிடிச்ச பொண்ணுன்னு என்னை எல்லாருமே சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் இதெல்லாம் நடக்குதோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் நீங்களும் ஆகிலும் வந்து பிரிஞ்சிட்டீங்க. என்ன ஆகில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனால் அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னே தெரியல. இது எல்லாமே என்னால் தான் நடக்குது, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. நீ எதுக்காக எல்லா பள்ளியும் தூக்கி ஓ மேலே போட்டுக்கிற? இதுக்கும் உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது எல்லாத்தையும் பண்ணது அந்த நீலாம்பரி தான். அவள் பண்ண தப்புக்கானதானே அவளுக்கு கடைச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நானும் உங்களுக்கு உதவியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் இப்போ கூட்டு சேர்ந்துக்கிறா. இந்த பக்கம் ஃபைஸோ சும்மா ஒன்றும் ஹயாவை கூட்டிகிட்டு வரல. அவன் லாரியில் வந்து மொத்த திங்ஸையுமே பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல். ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கான், ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு. அங்கே இருக்கிற ஆட்கள் கிட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஒரு பொட்டியை அவன் தூக்க போகிறான். இந்த பொட்டியில் என்ன இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் இருக்குது, அதனால் பார்த்து பத்திரமா தூக்கிட்டு போ, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொட்டியும் கொண்டு போயிட்டு உள்ளே கொண்டு போய் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த பொட்டிக்குள்ளே தான் ஹயாவை பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹயா நல்லா மயக்கத்தில் இருக்கா. கண்ணை முழிச்சு பாருமா செல்லும், என்ன பாரு, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாரு, இனிமேல் நம்ம 2 பேரும் இந்த வீட்டில் தான் வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ராகத்தோ போலீஸை வரவழைச்சிட்டான் போல். அவங்களும் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே இதை பண்ணது உங்கள் தம்பி தானே உங்களுக்கு தோணுதான்னு கேட்டால், எனக்கு தெரியும் என் தம்பி எவ்வளோ மோசமானவனு, அவன் தான் ஹயாவை தூக்கிட்டு போயிருப்பான், என்னோட பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன பேப்பர்னு கேட்டால், தெரியல, இது உங்கள் பொண்டாட்டி தான் உங்களுக்காக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை படித்து பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னா அதில் வந்து நம்ம ஹயா எழுதின மாதிரியே அவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நான் உங்களை விட்டு நிரந்தரமாக போகணுன்னு நினைக்கிறேன், நான் உங்கள் கூட உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால ஒரு புது வாழ்க்கையை வாழ போகிறேன், என்னை நீங்கள் தேடாதீங்க. அப்புறம் டைவர்ஸ் பேப்பரில் நான் சைனை போட்டேன், நீங்களும் சைனை போட்டிங்க அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரில் வரைக்கும் கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பான் போல். அதில் தெளிவாக போட்டிருக்கு ஹயா ராகத் அலி அன்சாரி அப்படின்னு சொல்லிட்டு. இதை அப்படியே அவன் ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம சனமும் நடு ரோட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆகில் எங்கே போனான்னு இது வரைக்கும் தெரியல இல்லையா? ஸோ அதனால அப்படி நீங்கள் எங்கே தான் போனீங்க ஆகில் என்னை விட்டுட்டு? ப்ளீஸ் நீங்கள் திரும்ப வந்துடுங்க, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும், உங்களை விட்டு இனிமேல் என்னால் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது, ப்ளீஸ் என்கிட்ட வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு காரு வந்து நிற்கிது. கார்லேருந்து யாரோ ஒரு ஆள் இறங்குற மாதிரி தெரியுது. அது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் பார்த்துட்ருக்கா. பார்த்தா அது நம்ம ஆகில் தான். அவன் வந்து கெட்டப்பே சேஞ்ச் பண்ண மாதிரி வந்து நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்துட்டு இவளுக்கு சந்தோஷத்தில் அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துடுது. அப்படியே அவன்கிட்ட ஓடி போயிட்டு இருக்கா. பார்த்தா அவன் கையை வச்சு ஸ்டாப் பண்ணுறான், என்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆகில்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்ல போனால் பேரை கூட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் அவளோட கையை பிடிச்சி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆகில் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொன்னால் அவன் அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரி தெரியல. அம்மா எங்கே இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் அந்த சீக்ரெட் ரூமில் இருந்துக்கிட்டு செகரும் பார்த்துட்டு தான் இருக்கா. இப்படி ஆகில் சனம் கிட்ட நடந்துக்கிறத பார்க்கும்போது இவளுக்கு கோவம் வருது. இருந்தாலும் இப்போ வெளியேயும் போக முடியாது, என்ன பண்ணுறது? கண்ட்ரோல் செகர் கண்ட்ரோல். இப்போ மட்டும் நீ வெளியே போன அப்படின்னா ஒருத்தர் இல்லை 2 பேரும் இருக்கும் அப்படிங்கிற உண்மையுமே தெரிஞ்சு போடும். ஸோ அதனால் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவனும் அம்மாவை கூப்பிட்டுட்டு இருக்கான். அம்மாக்காரியும் வந்து என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க அவங்களோட மருமக அதான் இங்கேருந்து ஓடி போனால, என்னை விட்டுட்டு இந்த கல்யாணத்தை விட்டுட்டு ஓடி போனால, அவளை நான் திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. சனம் எப்போ வெளியே போனா, அப்புறம் ஆகில் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஒருவேளை இவ என்னை பற்றின உண்மையை ஆகில் கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆகில்
ஆகில் நீ விடுப்பா, அவளை பற்றிலாம் நீ எதுக்காக இப்போ யோசிச்சுட்டு இருக்க? அவள் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டே போயிட்டால, அதான் கல்யாணத்தை விட்டே போயிட்டால, அப்படியே இவளை இங்கே நீ கூட்டிகிட்டு வந்த. இவள் வந்து ஒரு விஷமுள்ள பாம்பு மாதிரி, இவள் வாயிலேருந்து வர்றதெல்லாம் விஷமாக தான் இருக்கும். இப்போவும் வந்து அழுது ஏதாவது ட்ராமா பண்ணி உன்னை ஏமாத்த தான்ப்பா பாப்பா, இவளை நீ நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் சொல்கிறான், ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இந்த பொண்ணை நம்ப போகிறதே கிடையாது. ஏன்னா இவ எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டா. இவ பண்ண காரியத்தினால எனக்கு காதல் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. இவளை நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுதான்ப்பா நானும் சொல்கிறேன், இவன் மேலே நம்பிக்கை வைக்கவே கூடாது. ஏன்னா உன்னோட நம்பிக்கைக்கு தகுதியான பொண்ணே இவ கிடையாது. ஏன்னா உன்னோட காதலே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. இப்படிப்பட்ட பொண்ணை எதுக்காக நீ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த? இப்போவே அவளை இந்த வீட்டை விட்டே துரத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் அப்படியே கோவத்தோட நம்ம சனமை பார்த்துட்டு இருக்கான். அம்மா பேசி கேட்டுக்கிட்டு நம்ம ஆகில் வீட்டை விட்டு சனமை துரத்துவானா மாட்டானா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.